நம்ம இன்னைக்கு கோதுமை வச்சு பஞ்சு போல் அப்பம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ஒரு பக்காவான ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்காக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு கூட இது செஞ்சு தரலாம், ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. நுணுக்கின வெல்லம் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு வெல்லம் முழுமையாக கரையிறது வரைக்கும் கொதிக்க வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த ரெசிபிக்கு மெஷரிங் கப் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு கப் இல்லைன்னா டம்ளர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் ஒரே கப்பில் தான் எல்லா பொருட்களும் அளந்துக்கணும். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு, அதை ஒரு உரமாக வச்சுட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இந்த மாவு கூட நம்ம கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தை சேர்த்துடணும். அந்த தண்ணி நல்லா சூடாக இருக்கும்போதே சேர்த்து நல்லா கலக்க ஆரம்பிச்சிருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற வெல்லத்தில் மண் இருந்ததுன்னா வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. மண் இல்லாத வெல்லம் யூஸ் பண்ணுறீங்கன்னா டைரெக்டாக அப்படியே கூட சேர்த்துட்டு நீங்கள் நல்லா கலந்துக்கலாம். இப்போ இது கெட்டியாக இருக்குல்ல, இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு திக்கான மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லா வெள்ளை பாகையும் சேர்த்ததுக்கப்புறமா தண்ணி தேவைப்பட்டதுன்னா மட்டும் நீங்கள் இது போல் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எடுக்கிற மாவை பொறுத்து தண்ணி அதிகமாகவோ குறைவாகவோ தேவைப்படலாம். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா இது போல் கலந்துக்கோங்க. அடுத்து இது கூட 2-3 ஏலக்காவை நுணுக்கிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஏலக்காய் தூள் வச்சுருந்தீங்கன்னா 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்தாச்சு. இந்த அளவுக்கு மாவு திக்காக இருக்கணும். இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இது கூட தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. அவ்வளோதான், மாவு தயாராகிருச்சு. இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். இப்போ கடாயில் எண்ணெய் சூடுபடுத்திட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் ஹை ஃப்ளேமில் வச்சு எண்ணெயை நல்லா சூடுபடுத்திடுங்க. அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் 1 கரண்டி மாவு எடுத்து உள்ளே சேர்த்துருங்க. இந்த அப்பம் தானாக மேலே எலும்பி வரும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா அடுத்த அப்பத்தை உள்ளே சேருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் மாவு கரெக்டான பக்குவத்தில் கரைச்சிருந்தீங்கன்னா இது போல் மேலே எலும்பி வரும். மாவு ரொம்ப தண்ணியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அப்பம் நல்லா பொங்கி வராது, சாஃப்டாகவும் இருக்காது. அதனால் மாவோட கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருவேளை நீங்கள் செய்கிற அப்பம் ரொம்ப ஒல்லியாக தட்டையாக வருதுன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மாவு போட்டு கலந்துக்கோங்க. மாவு தண்ணியாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ கெட்டியாகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கரெக்டாக வரும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல புஷ்ஷுன்னு பொங்கி வந்திருக்கு. கடாயோட அளவை பொறுத்து 4லேருந்து 5 அப்பம் வரைக்கும் ஒரே டைமில் நம்ம பொரிச்சு எடுக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 2 பக்கம் திருப்பி விட்டு பொரிச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது. இடையிடையில் லோ ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் மாற்றி வச்சு பொரிச்சுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்ல கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா வெளியில் எடுத்துருங்க. அவ்வளோதான், சாஃப்டான கோதுமை அப்பம் சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் இதே போல் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இதே போல் மீதி இருக்க எல்லா மாவுலையும் அப்பம் செஞ்சு எடுத்துகிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். நீங்களே பாருங்கள் எவ்வளோ பெர்ஃபெக்டாக வந்திருக்கு. பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குல்ல. டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருந்தது. ஸோ மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோதுமை அப்பம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.